இது ரொம்ப நாளாக சொல்லணும்னு நினச்ச ஒரு விஷயம் இன்றைக்கி சொல்ல போகிறேன். இந்த நிறைய பேர் ஸ்டேட்டஸ் வைக்கிறாங்கல்ல, ஹாப்பியாக ஸ்டேட்டஸ் வைப்பாங்க. சில பேர் சோகமாக ஸ்டேட்டஸ் வைப்பாங்க. ஃபஸ்ட்டு ஹாப்பியாக ஸ்டேட்டஸ் வைக்கிறவங்களுக்கு சொல்லிடுறேன். ஹாப்பியாக ஸ்டேட்டஸ் வைக்கிறீங்க, இப்போ உங்களுக்கு ஒரு 10 காண்டாக்டோ இல்லை 50 காண்டாக்டோ இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 50 பேருமே ஹாப்பியாக இருப்பாங்களான்னா கண்டிப்பாக இல்லை. ஒரு சில வீட்டில் கஷ்டம் இருக்கலாம், ஒரு சில வீட்டில் சண்டைகள் இருக்கலாம், ஒரு சில வீட்டில் ஹாப்பியாகவும் இருக்கலாம். இப்போ உங்கள் ஸ்டேட்டஸ் பார்க்குறவங்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்னா, இவங்க ஹாப்பியாக இருக்காங்க, நம்மளால் இருக்க முடியலன்னு ஒரு ஏக்கத்தோடு பார்ப்பாங்க. சில பேர் இவங்க ஹாப்பியாக எப்படி இருக்காங்க அப்படின்னு ஒரு பொறாமையோடு பார்க்கலாம். ஒரு சிலர் பரவாயில்ல இவங்களும் சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாகவும் பார்க்கலாம். அந்த மாதிரி பார்க்குறப்ப அந்த ஸ்டேட்டஸ்ஸு ஒரு கண்ணு படுற மாதிரி இல்லையா நமக்கு? ஏன்னா இது ரியல் லைஃப்பில் நடந்திருக்கு. ஸோ அதுக்காக சொல்கிறேன். என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தவங்க அவங்களுடைய ஹாப்பியஸ்ட்டு மூமெண்ட்டை ஃபுல்லாக போடுவாங்க இந்த மாதிரி தான் ஸ்டேட்டஸில். ஃபைனலாக ஒரு 3 இயர்ஸ் 4 இயர்ஸ்க்கு முன்னாடி இருக்கும். ஒரு கோயிலுக்கு போயிட்டு ஃபீலிங் பிளெஸ்டு அப்படின்னு சொல்லி போட்டாங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் அவங்க லைஃப்பில் ரொம்ப கஷ்டப்பட்டு இப்போ தான் கொஞ்சம் பரவாயில்லையாக இருக்காங்க. அது மாதிரி எல்லாருடைய மனநிலையும் ஒரே மாதிரி இருக்காது. ஸ்டேட்டஸ் போடுங்க வேணான்னு சொல்லணும், ஆனால் எல்லாத்தையும் போடணுன்ற அவசியம் கிடையாது. உங்கள் சந்தோஷம் எல்லாருக்கும் தெரியணுன்ற அவசியமும் கிடையாது. நம்ம சந்தோஷமாக இருக்கோமா, நம்மளை சுற்றி ஒரு 10 பேர் இருக்காங்களா, அவங்க சந்தோஷமாக இருக்காங்களா, அதுவே போதும். இதை நம்ம ஸ்டேட்டஸில் போட்டு ஒருத்தவங்களை வெறுப்பேற்றுறதுக்கோ இல்லை நம்மளை தெரியப்படுத்துறதுக்கோ தேவையில்லாத வேலை. இப்போ சேடாக ஸ்டேட்டஸ் போடுறாங்களே அவங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் சேடாக இருக்கீங்கன்றதுக்காக ஸ்டேட்டஸ் போடுறீங்க, அதை நாங்களும் பார்க்குறோம். உங்கள் காண்டாக்டில் இருக்க அதே 50 பேர் பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சிலர் அப்பா இல்லை, அம்மா இல்லை, இன்னும் பல விதமாக அவங்களுக்கு இருக்க சோகத்தை வெளிப்படுத்துகிறாங்க. வெளிப்படுத்துறது தப்பு இல்லை. அதை வெளிப்படுத்தி நம்ம என்ன பண்ண போகிறோம்? நமக்கு 4 பேர் அதை பார்த்துட்டு ஆறுதல் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறோமா? கண்டிப்பாக இல்லை. பல பேர் அதில் சந்தோஷப்படுறவங்களும் உண்டு. அந்த ஸ்டேட்டஸை பார்த்துட்டு டே ஃபுல்லாக எனக்கு அப்பாவோ அம்மாவோ இல்லை மற்றபடி ஏதோ நீங்கள் வச்சுருக்க ஸ்டேட்டஸ் எனக்கும் அஃபெக்ட் பண்ணுதுன்னா சந்தோஷமாக எழுந்திருக்கிறவங்க கூட அதை பார்த்துட்டு அன்றைக்கி டே ஃபுல்லாகவே ஃபீல் பண்ணுற மாதிரியான ஒரு ஆப்ஷன்ஸ் தான் இருக்கும். இதெல்லாம் பண்ணுறதுனால நமக்கு என்ன யூஸு? ஒன்றுமே கிடையாது. ஸ்டேட்டஸ் போடுங்க வேணான்னு சொல்லலை. உங்களுடைய மனநிலை உங்களை பார்க்குறவங்களையும் தாக்கும் அப்படின்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து தான். உங்களுக்கும் இந்த மாதிரி என்ன மாதிரி ஃபீல் ஆகுது, என்ன மாதிரி தான் கருத்து இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.